வீட்டில் பெண்களாகி நாங்கள் ஜனாசா வைத்துட்டு முன்னாடியே தொழுதுட்டு கொடுத்துட்டா ஆண்கள் எடுத்து போய் பள்ளிவாசலில் தொழுவாங்களே, இப்படி செய்யலாமான்னு கேட்குறாங்க. மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது. பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் வீட்டில் ஒரு 40 பேரோ 50 பேரோ 20 பேரோ சேர்ந்து என்ன செய்யலாம், ஒரு பெண்ணை இமாமா நின்று கொண்டு முன்னாடி ஜனாசா வைத்து விட்டு அந்த முறையை பண்ணிக்கொள்ளணும். ஜனாசா தொழுகையை பொறுத்த வரைக்கும் நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் 2 ஜனாசா, ஒரு ஜனாசாவுக்கு 2 தொழுகை வைக்கப்பட்டதாக நமக்கு நேரடியாக எந்த செய்தியும் இல்லை. நேரடியாக அதற்கு ஆதாரம் இல்லை. அதே நேரத்தில் அதை தடுப்பதற்கும் எந்த முகாந்திரமும் இல்லை. பெண்கள் தொழலாம் என்பதற்கு தான் இது ஆதாரமே தவிர, நீ வீட்டிலே பெண்கள் எல்லாம் ஜமாத்தா நடத்திட்டு அப்புறம் பள்ளிவாசலுக்கு வந்து அதை இன்னொரு ஜமாத்தா நடத்துறது, இதுக்கு ஆதாரம் இருக்குதா? அதுக்கு ஆதாரம் கேட்கிறோம். நாங்கள் பெண்கள் தொழுவதற்கு ஆதாரம் இருக்கிறது கடந்து போய்விட முடியாது. நாங்கள் கேட்பதற்கு பதில் சொல்லணும். புதுசாக ஒரு பிதாத்தை நுழைச்சிருக்கிறது. இந்த பிதாத்துவாதிகள்லாம் என்ன தெரியுமா, ஒருவர் இறந்துட்டா வீட்டில் ஜனாசா தொழுகை நடத்த வேண்டியது பெண்களாக சேர்ந்து, அப்புறம் பள்ளிக்கு கொண்டு வர வேண்டியது, அங்கே அப்புறம் ஜமாத்தா நடத்த வேண்டியது, அப்புறம் அடக்க செய்ய வேண்டியது. இது ஒரு புதிய பிதாத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதற்கு என்ன ஆதாரம் என்று நாங்கள் கேட்டோம். உடனே பெண்கள் தொழுதிருக்கிறார்களா இல்லையா? நாங்கள் அதே கேட்டோம். பெண்கள் தொழுதிருக்கிறார்கள் ஜனாசா தொழுகை என்பது எங்களுக்கும் தெரியும். ஆகவே தான் நாங்களும் அனுமதி கொடுக்குறோம். ஹஜ்ஜுக்கா வேண்டி போகின்ற பெண்களுக்கு, ஹஜ்ஜுக்கா போகிறாங்கல்ல பெண்கள் எல்லாம், உம்ராவுக்கு போகிறாங்கல்ல, அவங்க மக்காவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளியாசு தொழு வருவாங்க. அதே போல் மதீனா ஷரீஃபில் மஸ்ஜித் நபவிக்கு தொழு வருவாங்க. அங்கேயெல்லாம் ஃபர்லான தொழுகை முடிஞ்சிட்டாக்கா ஏதாவது ஒரு ஜனாசா வந்திருக்கும், ஜனாசா தொழுகை நடக்கும். பெண்கள் கேட்குறாங்க, நாங்கள் அதில் பங்கெடுக்கலாமா? பங்கெடுங்கள். ஏன் பெண்கள் தொழுதால் கூடும், பெண்கள் தொழுதால் கூடும் என்பது வேறு. இன்றைக்கு வஹாபிகள் செய்கிறாங்களே, அது மார்க்கத்தில் இருக்கிறதா இல்லையாங்கிறதான் பிரச்சனை. கேள்வி என்னன்னு சொன்னால், வீட்டில் பெண்களாகி நாங்கள் ஜனாசா வைத்துட்டு முன்னாடியே தொழுதுட்டு கொடுத்துட்டா ஆண்கள் எடுத்துகிட்டு போய் பள்ளிவாசலில் தொழுவாங்களே, இப்படி செய்யலாமான்னு கேட்குறாங்க. மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது. பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் வீட்டில் ஒரு 40 பேரோ 50 பேரோ 20 பேரோ சேர்ந்து என்ன செய்யலாம், ஒரு பெண்ணை இமாமா நின்று கொண்டு முன்னாடி ஜனாசா வைத்து விட்டு அந்த முறையை பண்ணிக்கொள்ளணும். கிப்லா திசையை நோக்கி அந்த மையத்தை வைத்து விட்டு, ஆண் ஜனாசாவாக இருந்தால் அந்த ஆணுடைய தலைக்கு நேராக இமாம் நிற்கணும். பெண் ஜனாசாவாக இருந்துச்சுன்னு சொன்னால் வயிறு பகுதிக்கு நேராக நிற்கணும், நின்று தொழுக வைக்கணும். ரசூலா காட்டி கொடுத்துருக்குறாங்க. அப்படி நின்று என்ன செய்யலாம், தொழுவது சுன்னத்து. இப்படி பெண்கள் வீட்டிலேயே தொழுது அதுக்கப்புறம் ஆண்கள் கிட்ட கொடுத்து ஆண்கள் பள்ளிவாசலில் கொண்டு போய் தொழுவார்களே, ஆனால் அதை குறை காணக்கூடிய எந்த அம்சமும் இல்லை. ஏன், இதில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய அம்சம் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கும் அந்த தொழுகை கிடைக்கணும், அந்த ஆண்களுக்கும் கிடைக்கணும் என்ற அம்சத்தின் அடிப்படையில் இதை குற்றம் காணுவதற்கு எந்த சோர்ஸும் இல்லை. சரியா? இதை நம்ம பார்க்குறோம். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் உம்மு சுலைம், நான் சொன்னேன் அபு தல்ஹா உம்மு சுலைம் சொன்னேன் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இந்த அபு தல்ஹாவும் உம்மு சுலைமுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு. இந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு சென்று ரசூல்லா முன்னாடி இமாமா நின்று பின்னாடி அபு தல்ஹாவை நிற்க வச்சு, அபு தல்ஹாவுக்கு பின்னாடி உம்மு சுலைமை நிற்க வைத்து ஜனாசா தொழுகை வைத்தார்கள்னு ஹதீஸை பார்க்குறோம். இப்போ வீட்டில் தொழுகிறதெல்லாம் குற்றம் காண முடியாது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா தொழுதாங்க. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வஃபாத்தானதுக்கு பின்னால் அவங்களுடைய மையத்துகளும் ஜனாசா தொழுதாங்க. அதனால தான் பள்ளிக்குள்ளே செல்லப்பட்டது முஸ்லீமில் இருக்கிறது. அதே போல் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தொழுதாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவங்களோட அவங்களுடைய மகன் இறந்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்துகிறாங்க. தப்ரானிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அதெல்லாம் இருக்குது. பெண்கள் தொழலாம் என்பதற்கு தான் இது ஆதாரமே தவிர, நீ வீட்டிலே பெண்கள் எல்லாம் ஜமாத்தா நடத்திட்டு அப்புறம் பள்ளிவாசலுக்கு வந்து அதை இன்னொரு ஜமாத்தா நடத்துறது, இதுக்கு ஆதாரம் இருக்குதா? அதுக்கு ஆதாரம் கேட்குறோம். நாங்கள் பெண்கள் தொழுவதற்கு ஆதாரம் இருக்குன்னு கடந்து போய்விட முடியாது. நாங்கள் கேட்பதற்கு பதில் சொல்லணும். இன்னைக்கு இருக்குதா? இன்னைக்கு இவங்க நடத்துறதுக்கு எதாவது ஆதாரம் இருக்குதா? சரி, அது இருக்கட்டும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தொழுதாங்க. அங்கே அவங்க கணவர் தான் தொழுதாங்க. வலம் யகுன் மஅஹுமா கைர், அவங்க கூட வேறு யாரும் இல்லையே. அப்படியானால் நீங்கள் கணவன் மனைவி அது மட்டுமா வீட்டில் தொழுகிறாங்க? இப்போ பெண்கள்லாம் சேர்ந்துல தொழுகிறாங்க. இதுக்கு என்ன ஆதாரம்?
அப்போ ஒரு பிதஅத்தை நுழைத்து விட்டார்கள். இப்போ இவங்க உண்மையிலேயே பிதஅத்தை ஒழிக்கப் போகிறோம் என்றால் இந்த காரியத்தை இவர்கள் நிறுத்த வேண்டும். இவர்கள் தங்களுடைய பிதஅத்தை ஒழிப்பதற்காகத்தான் அந்த மாநாட்டை நடத்துகிறார்கள். அதுதான் உண்மை. பிதஅத்துவாதிகள் எல்லாம் சேர்ந்து அவர்களுடைய பிதஅத்துகளை பிதஅத்து மாநாடு என்கின்ற பெயரிலே பிதஅத்தான மாநாட்டை நடத்தப் போகிறார்கள். அவர்களுடைய பிதஅத்தை ஒழிப்பதற்கு அவர்கள் பிதஅத்து ஒழிப்பு மாநாடு. ஏன்னா அவங்க தானே பிதஅத்துக்கு சொந்தக்காரர்கள். இல்லாட்டி இதுக்கு ஆதாரம் காமிக்கணும், இல்லைன்னா இதை விடணும். இல்லை அப்படின்னு சொன்னால் அவர்கள் இந்த மாநாடு நடத்துவதில் தோற்று போய்விட்டார்கள். அதுதான் உண்மை. சரி, இந்த வஹாபிகள் இன்னொன்று செய்வாங்க. என்னன்னு சொன்னால் அவங்க பொதுக்கூட்டம் நடத்துவாங்கன்னு வச்சுக்கிறோங்க, பல கொடிகளை ஏற்றுவார்கள், கொடிகளை நட்டி வைப்பாங்க. அதே போல் ஒரு மாநாடு நடத்தினா அப்போ அப்படித்தான் கொடிகளை கட்டி வைப்பார்கள், கொடிகளை ஏற்றுவார்கள். இது அவருடைய வழக்கம் இருக்குது. நான் கேட்குறேன், இந்த ரோடுகள்லாம் கூட கொடிகளை கட்டி வைப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். உங்களுடைய ரோட்டு கொடிக்கு என்ன ஆதாரம், மாநாட்டு கொடிக்கு என்ன ஆதாரம்? குர்ஆன் ஹதீஸிலேருந்து ஆதாரம் தாங்க. ஏன் நீங்கள் தர்கா கொடிக்கு ஆதாரம் கேட்டவங்க தானே, அப்போ உங்கள் கொடி ஆதாரம் தாங்க. நீங்கள் ஆதாரம் தந்துவிட்டு தான் இப்போ நடத்த போகிற பிதஅத் ஒழிப்பு மாநாட்டிலும் நீங்கள் கொடிகளை கட்ட வேண்டும், ஏற்ற வேண்டும். ஆதாரம் தராமல் இதை செஞ்சீங்கன்னு வச்சுக்கிறோங்க, உங்களுடைய மாநாட்டிலே இப்போதே தோற்று போய்விட்டீர்கள். ஏன்? பிதஅத்தை ஒழிப்பதற்காகத்தானே அந்த மாநாடு. பிதஅத்தை செஞ்சுக்கிட்டே மாநாடு நடத்தினா எப்படி? கொடி கட்டுறது இப்போ பிதஅத்து ஆகி போச்சு. ஒன்றும் குறைஞ்ச ஆதாரம் தந்துருங்க. ஆதாரம் இல்லையோ பிதஅத்து தான். பிதஅத்தை செய்து பிதஅத்து ஒழிப்பு மாநாடு எப்படி நடத்துறீங்க நீங்கள்? இறந்தவருக்கு 2 ஜனாசா தொழுகை நடத்தலாமா? பள்ளியில் பெண்கள் தொழுவதற்கு இடமில்லாத போது பெண்கள் வீட்டில் ஜனாசா தொழுகை, ஆண்கள் பள்ளியில் தொழுவது, 2 ஜனாசா தொழுகை தொழுகலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. ஜனாசா தொழுகையை பொறுத்த வரைக்கும் நேரடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 2 ஜனாசா, ஒரு ஜனாசாவுக்கு 2 தொழுகை வைக்கப்பட்டதாக நமக்கு நேரடியாக எந்த செய்தியும் இல்லை. அதிகபட்சமாக என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தா, சஹாபாக்கள் தொலை வச்சு அடக்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கொஞ்சம் லேட்டாக தகவல் கிடைச்சிது. அதுக்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் வாழ்கிற காலத்தில் என்னுடைய துஆ இல்லாமல் ஒருத்தர் மௌத்தா போகிறது ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவருக்காக வேண்டி அதுக்கு பிறகு தொழுதாங்க, அவருடைய மன்னரையிலேயே தொழுதாங்க என்று அது அவங்களுக்கான பிரத்யேகமான சட்டமாக சொல்லியிருக்கிறாங்க. அதல்லாமல் பொதுவாக 2 ஜமாத்து தொழுவதற்கு நேரடியாக எந்த சான்றும் இல்லை. அதே நேரத்தில் பெண்கள் தொழுவது என்பது ஒரு 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 தந்தை இறந்துட்டாரு, மகள் இருக்கிறாங்கன்னா மகளுக்கு அவங்க தொழுகணும் தானே. அந்த தொழுகையை ஜமாத்துகள் அங்கீகரிக்கணும். பல ஊர்களில் அதுக்கான அங்கீகாரம் இல்லை, வாய்ப்பு இல்லை. பள்ளியில் பெண்கள் ஜனாசா தொழுகையில் பங்கெடுப்பதற்குரிய வாய்ப்புகள், வசதிகள் இல்லை, அதை தடுக்கிறாங்க, மறுக்கிறாங்க. அப்படின்னா அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் பள்ளியில் சேர்ந்து தொழுவதற்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிற தருணத்தில் வேற வழி இல்லை. என் தந்தைக்கு நான் தொழுகை நடத்த விரும்புகிறேன், என்னுடைய கணவருக்கு நான் தொழுகை நடத்த விரும்புகிறேன், அல்லது என்னுடைய மகளுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் தொழுகை நடத்த விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு தாயோ, ஒரு சகோதரியோ, ஒரு மகளோ, ஒரு பெண் உறவுகளோ அவங்க இந்த மாதிரியான வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு நிலைக்கு வரும் பொழுது நாங்கள் இங்கேயே தொலை வச்சுக்கிறோம்னு தொழுகை நடத்தினால் மார்க்க அடிப்படையில் அதை குற்றம் சொல்வதற்கு எந்த தடையும் இல்லை, செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவியர் நபித்தோழர்கள் சில பேருக்கு தனியாக தொலை வச்சும் இருக்கிறாங்க, அப்படியும் இருக்குது. அவங்க மனைவிமார்கள் அது ஆதாரம் இல்லை. ஆனாலும் கூட நபியவர்களுடைய மனைவிமார்கள் ஒரு நபித்தோழர் மரணித்த உடனே அவங்களுடைய ஜனாசாவுக்கு நாங்கள் தொழுதுட்டு ஜனாசாவை தர்றோம்னு தொழுதுட்டு கொடுத்து விடுறாங்க. ஆண்கள் போய் அங்கே தொழுதாங்க. இது பிற்காலத்தில் நபியவர்களுடைய மரணத்துக்கு பிறகு நடந்தது தான். அப்போ இது எதை வைத்து நடத்தப்பட்டிருக்கிறதுன்னு கேட்டால், நபியவர்கள் இதற்கு எந்த தடையும் விதிக்கலை. நான் என்னுடைய ஹக்கை நிறைவேற்றணும், என்னுடைய விருப்பத்தை, எனக்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு சுன்னத்தை நான் நிறைவேற்றணும்னு நான் நினைக்கும் பொழுது அதை நிறைவேற்றிடுறேன். அதை மற்றவங்க தடுக்கிறாங்க. அதனால் நான் எனக்கு என் சக்திக்கு உட்பட்டு எப்படி செய்ய முடியுமோ அப்படி நான் செஞ்சுக்கிறேன் என்கிற அடிப்படையில் அதை எடுத்துக்கொள்ளலாமே தவிர நேரடியாக அதற்கு ஆதாரம் இல்லை. அதே நேரத்தில் அதை தடுப்பதற்கும் எந்த முகாந்திரமும் இல்லை. அப்படின்னா என்ன விளங்குது? தொழுகலாம்னு விளங்குது.